present the award, may I please call upon stage Arjun, Bajwa and Erica. Askme.com Best Lyricist Tamil goes to Dhanush for Amma Amma for VIP. ஒரே நிமிஷம் பிரதர், நீங்கள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் லிரிசிஸ்ட் அவார்டு வாங்குறது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி துபாய்க்கு ஒரு ஹலோ, நீங்கள் வந்த உடனே இங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கு. அதான். ஸோ இந்த லிரிசிஸ்ட் அவார்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். லிரிசிஸ்ட் அவார்டு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய பேரோடலாம் நம்ம பேர் வரும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. பட் ஆனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அம்மா பற்றின ஒரு பாட்டு, ரொம்ப அம்மா சென்டிமெண்ட். நானில் எல்லாருமே அம்மானா எல்லாருக்குமே அம்மா தான் ஃபஸ்ட்டு. அது மாதிரி இந்த சாங் வந்து முழுக்க முழுக்க ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் அப்படிங்கனால இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி இப்போது ஆக்டிங் தான் நம்ம ஃபோர்ட்டே, பட் அது இல்லாமல் இன்னொரு துறையில் அவார்டு வாங்கும்போது ஒரு தனி த்ரில்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறையா பேசணும். அது எல்லாத்தையும் இப்பயே பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பிரதர், என்னது பிரதர், நான் எதுவுமே சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க எல்லாத்தையும். அந்த பாட்டை 2 லைன் பாட சொல்கிறாங்க பிரதர், நான் எதுவுமே சொல்லலை. 2 lines Dhanush please. அம்மா அம்மா நீ எங்க அம்மா. போதுங்களா? சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. இந்த அவார்டு என்னுடைய அம்மா, அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்கும் இந்த அவார்டு. தேங்க்யூ. And the award goes to Saranya ma'am. It's you. The award is for Best Actor in a Supporting Role, Female in Tamil. It's my absolute pleasure and honor to present this award to Saranya ma'am for Velayla. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னுடைய 2வது சைமா அவார்ட். அதுலேயே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். நிறைய படங்களில் அம்மாவாக நடித்தாலும் எல்லா படத்துலையுமே ஒரு வித்தியாசமான அம்மா ரோல் எனக்கு கிடைக்கிது, ப்ளே பண்ணுறது கிடைக்கிறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணும்போது தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகரோட ஒரு படத்தில் அம்மாவாக நடிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சேனே தவிர இந்த படத்தில் எனக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்குது அப்படின்றத நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக வெறும் ஒரு காம்பினேஷன், நல்ல பெரிய காம்பினேஷனில் நடிக்க போகிறோம், இவ்வளோதான் நினச்சேன் நான். அவர் என்கிட்ட நல்லா சொல்கிறாரு, ரொம்ப நல்ல ரோலு நல்லா இருக்குங்கிறாருனா கூட எனக்கு நம்பிக்கையே இருக்கல. ஏன்னா நான் நிஜமாவே நினச்சேன் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் வந்து அம்மாக்கெலாம் என்ன இருக்க போகுது, சரி பரவாயில்ல அவரோட காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த படம் முடியும் போது தான் உண்மையிலேயே எனக்கு டப்பிங் பேசும்போதே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ சீன்ஸ் எனக்கு இருக்கா, நான் இவ்வளோ செஞ்சேனா இந்த படத்துலன்னு எனக்கு டப்பிங் பேசும் வரைக்கும் கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை. நடிக்கும்போது கூட அது அவ்வளோ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை செய்யும்போது. ஐ ஷுட் தேங்க் வேல்ராஜ் சார் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆன் லொக்கேஷன். எனக்கு வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக வேலை செஞ்ச ஒரு படம். தனுஷ் மாதிரி ஒரு அருமையான கோஸ்டார், வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு பர்சனோட ஒர்க் பண்ண கிடைச்ச சந்தர்ப்பம் வாஸ் வெரி நைஸ். And I should really thank the Tamil industry, all my directors on such opportunities. ஏன்னா எனக்கு எல்லா இயக்குனர்களும் எனக்கு கொடுத்த வித்தியாசமான கதாபாத்திரங்களால தான் இன்றைக்கி எனக்கு இந்த பொசிஷன். ஸோ எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும், எல்லா தமிழ் இயக்குனர்களுக்கும், எல்லா என்னுடைய மகன்களாக நடித்த எல்லா ஹீரோகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய ஒரு பேர் வந்ததுக்கு காரணமே அந்த அம்மா பாட்டு தான். ஸோ அனிருத்துக்கு ஒரு பெரிய நன்றி உண்மை. ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் மாதிரி ஆயிருக்கு. தேங்க்யூ சைமா, திஸ் இஸ் மை 2nd சைமா அவார்ட்.